Taste the Daily. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புகுந்து தள்ளுவண்டி பிரியாணி கடைக்காரன் ஞானசேகரன் மாணவியை தனது பாலியல் இச்சைக்கு ஆளாக்கிய சம்பவம் தமிழ்நாட்டில் பூதாகரமாக மாறியுள்ளது. பல்கலைக்கழகத்திற்குள்ளேயே புகுந்து மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் எதிர்க்கட்சிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியதை அடுத்து போராட்டத்தையும் முன்னெடுத்தனர். பிரியாணி கடைக்காரன் திமுகவைச் சேர்ந்தவன் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டும் நிலையில் மேலும் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியதைப் போல இவ்விவகாரம் உருவெடுத்துள்ளது. பிரியாணி கடைக்காரனின் பின்புலத்தில் திமுக இருப்பதாக கூறி அதிமுகவினர் அண்ணா பல்கலைக்கழகம் எதிரில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதற்கிடையே அதிமுகவினர் மீது கைது நடவடிக்கை பாய்ந்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட வழிப்பறி கொள்ளைகள் போன்ற ஏகப்பட்ட கொள்ளைகள், அதே போன்று பாலியல் வன்கொடுமை ஏற்கனவே ஆளாகி அண்ணா யூனிவர்சிட்டியில தான் அவன் தஞ்சம் அடைந்திருக்க நிலை. அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி கேமரா வெளியிடணும். மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்தும் தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக கூறியும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர்களை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்து பேருந்தில் ஏற்றினர். பாஜகவினர் கைதுக்கு கண்டனம் தெரிவித்த அண்ணாமலை குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியே கசிய விட்டிருப்பதாகவும் ஒரு பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கடமையிலிருந்து திமுக தவறியிருப்பதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் திமுகவை சேர்ந்த பாலியல் குற்றவாளியை பாதுகாக்க கீழ்த்தரமான மனசாட்சியற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதாக அரசை வன்மையாக கண்டிப்பதாக விளாசினார். Taste the Daily.